வணக்கம் மக்களே! நேர்மையா இருக்கிறவங்க எப்பயுமே கொஞ்சம் கௌரவமா, கர்வமா தான் இருப்பாங்க. நமக்கு அதுல கொஞ்சம் இருக்குது, இல்லன்னு கிடையாது. நம்ம இந்த தெருநாய்களுக்கு சோறு வைக்கிறோம், சாப்பாடு. சரிங்களா? அதுவரைக்கும் நம்மள கொஞ்சம் மதிச்சவைங்க, இந்த நாய்க்கு சோறு வைச்சனால என்னன்னா மதிக்காம போயிறாம போறாய்ங்க. என்னமோ நம்ம நாய் வளர்க்குற முறைன்னு சின்ன பையன் மாரி நெனச்சுட்டாய்ங்க. ஏன் நாய்க்கு சோறு வைக்கிறனால நமக்கு தாழ்ந்துருவோமா? உயர்ந்திருக்கோம். ஏன்னா எவ்வளவோ காச போய் நம்ம வீணாக்குறோம், விரயமாக்குறோம். அது ஒரு ஜீவன். பசி ஆத்துது பாத்தியா? அத நெனச்சு அவன் சந்தோஷப்படுறான். அவ்வளோதான் வித்தியாசம். வேற ஒண்ணும் கிடையாதுங்க. அந்த ஜீவன்களுக்கு உணவளித்தனா தாழ்ந்தும் போகல, வீழ்ந்தும் போகல. கால சூழ்நிலை நம்மள அப்படி ஆக்கி வச்சிருக்குது. அவ்வளோ வேற ஒண்ணும் இல்ல. சரிங்களா? ஜீவன் எவ்வளவோ நம்ம செலவு பண்ணிட்டுருக்கோம். ஒரு ரீசார்ஜுக்கு, ஒரு சாப்பாடோ, ஒரு வாங்கிட்டு வந்து கீழ கொட்டுறது, அம்புட்டு கொட்ட தேவையில்ல. அதுக்கு ஒரு பிஸ்கட்டு, ஒரு சாப்பாடு, ஒரு கை நன்றி விசுவாசத்தோட இருக்கும். மனுஷன் அப்படி கிடையாது. ஏன்னா, நாங்க உதவி பண்ணவங்க எங்களே மண்ண எறிஞ்சிருக்கிறாய்ங்க. அந்த மாரிலாம் நடந்திருக்குது. சரிங்களா? அதோட பாதிப்பு தான் என்னமோ இப்படி உட்காந்துருக்கும், உதவி பண்ணி உட்காந்துருக்குமான்னு தெரியல. அதனால ஜீவனுக்கு உதவி பண்ணணும்னு ஜீவனுக்கு போயிட்டோம். அதனால எந்த ஒரு ஜீவனையும் துன்புறுத்தி, நீ எந்த ஒரு காரியமும் உனக்கு நடக்காது. சித்தியே ஆகாது. ஆனா எவ்வளோ பெரிய கோயில்ல எவ்வளோ பெரிய அபிஷேகம் பண்ணாலும் சரி, அந்த தெய்வம் நீ பார்க்கல இந்த தெய்வம் கூட உனக்கு அருள் புரியாது. ஏன் கிடைக்காதுன்னா, இந்த தெய்வமே அந்த நாய் உருவத்தில வந்திருக்கலாம். சரியா? குட்டி உருவத்தில வந்திருக்கலாம். நீ என்ன செஞ்சிருப்ப? அத கல்ல கொண்டு எறிஞ்சிருப்ப. "சே தூ" அப்படின்ருப்ப. நாய விரட்டுனா நோய்கள் வரும். அதனால முடிஞ்ச அளவுக்கு நாய விரட்டாதீங்க. துன்புறுத்தாத நாய விரட்டாதீங்க. துன்புறுத்துதா? அது நீ பண்ற நியாயம் இருக்கு. ஆனா, அமைதியா இருக்க நாய கல்ல கொண்டு எறிவாய்ங்க. உண்மைக்கு அந்த ஆண்டவனுக்கு எப்படித்தான் பொறுக்குன்னு தெரியல இதெல்லாம் பார்க்கும்போது.